இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஊப்ஸில் தான் கேட்பாங்க. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஊப்ஸ் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே 100% உண்மை தான். ஊப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதில் இருக்கிற அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கிடையாது. எக்ஸப்ட் சி. அதாவது சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கிடையாது. பட் எதுலேயுமே வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு ஊப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஊப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ ஊப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஊப்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம வந்து இந்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ப்ரோக்ராம் நீங்கள் எது பார்த்தீங்களுமே சரி, நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணாமல் எந்த ப்ரோக்ராமாவது நம்ம பண்ணியிருக்கோமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஜாவாவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்னா கிளாஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் கிரியேட் பண்ணாமல் எந்த ப்ரோக்ராமும் நம்ம பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு நேம் வைப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்னா மெயின் மெத்தட்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே பண்ணுவோம். பட் கிளாஸ் வந்து இல்லாமல் எந்த ஜாவாவில் எந்த ப்ரோக்ராமே உங்களால் பண்ணவே முடியாது. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பட் அந்த கிளாஸை வந்து நம்ம ஃபுல்லாக படித்தோமா? இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கிளாஸ் வந்து கொடுக்கணும், ஒரு ரூல் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். பட் கிளாஸுக்குள்ளே வந்து நம்ம என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? நீங்கள் கிளாஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். பட் டீப்பாக நம்ம பார்க்கணும்னா கிளாஸ்னால் என்னென்னா இட் இஸ் எ டெம்ப்ளேட். இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க. சரியா? ஆர்கிடெக்டாக இருக்கீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். கரெக்டாக? எல்லாமே வந்து ஹால், பாத்ரூம் அண்ட் தென் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக், அதாவது எல்லா குவார்ட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அச்சஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாவோ இல்லை வந்து சிவில் இன்ஜினியராகவோ இருக்கிறீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 150 வீடு உள்ள ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிசைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சரியா? டிசைன் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஒரே டிசைனை வச்சு 150 வீடியும் கிரியேட் பண்ணுவீங்களா, இல்லை அந்த 150 வீடுக்கும் தனித்தனியாக இதே டிசைனை இன்னொரு டைம் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போது இந்த டிசைன் தான், அதே டிசைன் தான், ஒரு டைமும் டிசைன் கிரியேட் பண்ணி இந்த 150 வீடு கட்டுவீங்களா? சரியா? இல்லை வந்து டிசைன் கிரியேட் பண்ணி 150 வீடு இருக்கிற எல்லா 150 வீடுக்கும் ஒரே டிசைனை கிரியேட் கொடுப்பீங்களா? இதுதானே வந்து புத்திசாலித்தனம். நம்ம ஏன் ஒரு டைமும் ஒரு டிசைனை கிரியேட் பண்ணணும்? சரியா? இல்லை சேம் டிசைனே வந்து எதுக்கு நம்ம அத்தனை டைம் கிரியேட் பண்ணிவிட்டு 150 எடுக்கும் நம்ம 150 டிசைன் ஒரே டிசைன் போகிறது வேஸ்ட்டு தானே. வேறு டிசைன் இருந்தால் பரவாயில்ல. ஹால், பாத்ரூம் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கரெக்டாக? பட் ஒரே டிசைன் தான். அந்த டிசைனை எதுக்கு நம்ம திரும்பி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்? வேஸ்ட்டு தானே, அது டைம் வேஸ்ட் தானே. அந்த ஒரே டிசைனை ஒரே ப்ளூ பிரிண்ட்டே நீங்கள் வந்து 150 வீடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதுதான் வந்து கிளாஸ். சரியா? இந்த டிசைன்றது தான் கிளாஸ். அந்த 150 வீடு தான் என்னென்னா ஆப்ஜெக்ட். சரியா? இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் தான் வந்து ஜாவாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராமும் நீங்கள் பண்ணவே முடியாது. லைக் இந்த பேசிக் ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் நீ ரியல் டைமில் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வேறு கிளாஸ் கிரியேட் பண்ணுறப்ப அந்த கிளாஸில் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா சீரியஸாக கவனிங்க. இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த டிசைன் தான் இங்கே கிளாஸ். இந்த 150 வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ உங்களுக்கு போக போக புரியும். சரி, ஒரு கிளாஸ் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 150 வீடு தான் என்னென்னு புரியும். பட் இப்போதைக்கு இந்த டிசைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் பண்ணுவோம். பட் இப்போ 150 வீடு இருக்குது. 150 வீடுன்றது அது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா டேட்டா மெம்பர்ஸ்,
டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் தென் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இதை பார்த்து பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆக தேவையில்ல. அதாவது வேரியபிளாக தான் நம்ம வந்து என்ன செய்வோம், டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து வேரியபிள் தரோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன செய்யுது, மெத்தட். உள்ளே இருக்க மெத்தட்ஸை தான் வந்து நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கிளாஸுக்குள்ளே பேர் வந்து நம்ம மாற்றி சொல்கிறோம். சேம் தான், இந்த வேரியபிளை தான் வந்து நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். சரி, இந்த வேரியபிள் அதாவது இந்த டேட்டா மெம்பர்ஸ்ன்றது எதை குறிக்கும்னா அந்த பொருளோட ஐடென்டிட்டியை குறிக்கும். அந்த பொருள் அதாவது அது லிவிங் பீயிங்காக இருக்கட்டும், இல்லை நான் லிவிங் பீயிங்காக இருக்கட்டும், அது வந்து ஐடென்டிட்டியை குறிக்கும். டேட்டா மெம்பர்ஸோட ஐடென்டிட்டியை குறிக்கும். பட் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா பிஹேவியரை குறிக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போது டேட்டா மெம்பர்ஸ்ன்றது ஐடென்டிட்டியை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு நாய் இருக்குது. சரியா? இந்த நாயோட ஐடென்டிட்டின்னா இது வந்து ப்ரௌன் கலர் இல்லை ஒயிட் கலர். சரியா? இது வந்து டாகோட ஐடென்டிட்டி. சரியா? டாகோட ஐடென்டிட்டி. இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிஹேவியர்னா என்னன்னா, சிட் அதாவது நடக்கிறது. சரியா? சிட்னா உட்கார்றது. ஓகே. சிட், ரன், சரியா, ஓடுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாயோட பிஹேவியர். ஸோ இதுதான் வந்து நமக்கு டேட்டா மெம்பர்ஸ். அண்ட் தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் வைக்க போகிறீங்க, கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறீங்க. இங்கே வந்து டேட்டா மெம்பர்ஸ் தரது. சரி, டேட்டா மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ், டாகோட ஏஜ் வந்து 5. சரியா? அதே மாதிரி டாகோட நேம் ஸ்ட்ரிங் நேம் பப்பி. ஓகேவா? இதெல்லாம் வந்து டாகோட நேம். இப்போ இதுவே வந்து நான் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அதோட பிஹேவியரை குறிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரன். சரியா? சாரி, டாக் இஸ் ரன்னிங். இதெல்லாம் வந்து பிஹேவியரை குறிக்கும். இந்த மெத்தட் வந்து பிஹேவியரை குறிக்கும், இது வந்து ஐடென்டிட்டியை குறிக்கும். சரியா? இதுதான் வந்து நார்மல் கிளாஸ். சரியா? இப்போது நீங்கள் வந்து குழம்பிக்க தேவையில்ல. கிளாஸ்னால் நான் வேறு கிளாஸ்லாம் கிடையாது, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற நம்ம நார்மலாக பார்க்குற கிளாஸ் தான் வந்து நம்ம ஊப்ஸில் பார்க்குற கிளாஸ். அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். கிளாஸில் இதுதான். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இதில் வந்து எனக்கு கிளாஸ் புரியல அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் வந்து டவுட் வரதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து நார்மல் கிளாஸ், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்குற கிளாஸ் தான் இது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜஸ்ட் அதை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம், கிளாஸ்க்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பை பை, see you, bye.